Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண பெல் ஐக்கான் ஆன் பண்ணி. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா March 14 அப்ளை பண்ணணும். அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் 3 போஸ்ட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேப் அட்டெண்டன்ட், டிரைவர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். லேப் அட்டெண்டன்ட் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கேன் ப்ளஸ் 50% மார்க் இருக்குது அப்படிங்கிறீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பே லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 1, 4 வேகன்சி இருக்குது. குரூப் சி போஸ்ட், ஓகேங்களா. செகண்ட் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு வேகன்சி இருக்குது, 2 வேகன்சி இருக்குது. இதுவும் குரூப் சி போஸ்ட் தான். 10th முடிச்சுட்டு வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா பே லெவல் 6. ஸோ மினிமம் நமக்கு மந்த்லி சேலரி 50,000 இருக்கும். பிஎஸ்சி சிஎஸ் முடிச்சிங்க, ஐடி, பிசிஏ, பிடெக், ரிலவெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ரிலவெண்ட்டான ஃபீல்டு, அதாவது நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன், இல்லை நான் யூஜி டிகிரி முடிச்சிருக்கேன், இல்லை நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், எதுனாலும் பரவாயில்ல. கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வித் ஃபர்ஸ்ட் கிளாஸில் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா லேப் அட்டெண்டன்ட்க்கு எல்லாத்துக்குமே மினிமம் 18 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ்க்குள்ள வரைக்கும் இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். டிரைவருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 27 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் இதுலேயே இந்த நோட்டிஃபிகேஷனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டு கேட்டிருக்க எல்லா எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம போஸ்ட்டில் தான் நம்ம அவங்களுக்கு அனுப்புகிறோம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா டிடி எடுத்து அனுப்பணுங்க. அதாவது ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 700, ரிமைனிங் கேண்டிடேட்ஸ்க்கு 500, ஓகேங்களா, நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா டைரக்டர் வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, டெஹ்ராடூன் அப்படிங்கிற இந்த நேமுக்கு நம்ம டிடி எடுத்து அவங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு லேப் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் இருக்குது. 60 MCQs கொஸ்டின் இருக்கும். பைலிங்குவல் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் ரெண்டுலேயுமே இருக்கும். என்னென்ன சப்ஜெக்ட் கவர் பண்ணுறாங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ், ஹிந்தி, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ அதில் 60 மார்க்ஸுக்கு அவங்க எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறமா 40 மார்க்ஸ்க்கு ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். ஸோ டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. செகண்ட் போஸ்ட் ஆஃப் டிரைவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்ஸுக்கு ட்ரேட் டெஸ்ட், அதாவது வண்டி ஓட்டி காமிக்க சொல்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் நமக்கு எக்ஸாம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா MCQ ப்ளஸ் எஸ்ஏ ரேட்டிங் இருக்குது. அதாவது 70 MCQs இருக்கும். அது போக 30 மார்க்ஸுக்கு எஸ்ஏ ரேட்டிங் இருக்கும். டோட்டலாக 100 மார்க்ஸுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 120 minutes, ஓகேங்களா. இதுக்கும் நமக்கு சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், ஹிந்தி, இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், ஓகேங்களா. இதுதான் எக்ஸாமுக்கான சிலபஸ். ஸோ இதான் செலெக்ஷன் ப்ரொசீஜர். அந்த எக்ஸாமில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனோட நம்பர், என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோ, நீங்கள் என்ன கேட்டகரி, உங்களுடைய நேம், உங்களோட ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம், பெர்மனன்ட் அட்ரஸ், நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன், டேட் ஆஃப் பர்த், ஏஜ். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜாப்பில் இருந்தீங்க அப்படின்னா என்ன போஸ்ட்டில் இருக்கீங்க, எவ்வளோ சேலரி வாங்குறீங்க, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, இப்போ எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்த கம்பெனியில் என்ன சேலரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு டிக்ளரேஷன் சைன் பண்ணிவிட்டு நம்ம இந்த டாக்குமெண்ட்டோட பார்த்தீங்கன்னா என்னென்ன எஜுகேஷன் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயே இங்கே கடைசியாக கொடுத்துருக்காங்க செக்லிஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் ஃபோட்டோ, டிடி, எக்ஸாம் ஃபீஸ்க்கான டிடி, அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் ஜெராக்ஸ். நம்ம கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் கேட்குறோம் அப்படின்னால கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும். ஏஜ் ப்ரூஃப் ஆஃப் ஏஜுக்கு 10th அல்லது 12th மார்க் ஷீட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருந்துச்சுன்னா அதுக்குண்டான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரெலவெண்டான சர்டிஃபிகேட், NSS கிளப் அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஆல்ரெடி ஏதாச்சும் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸும் அட்டாச் பண்ணணும்.
ஸோ இதுதான் பேசிக்கான செக்லிஸ்ட். ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி, அதாவது இந்த எல்லா ஜெராக்ஸையும் எடுத்து அதில் கீழே செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் கைப்பட எழுதி உங்கள் சைன் போட்டு அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த ரெலவெண்ட் நம்ம அப்ளிகேஷன் ஃபீ டிடி எடுத்து இதெல்லாமே அட்டாச் பண்ணி மேலே கொடுத்துருக்கூடிய அந்த அட்ரஸ்க்கு நம்ம கொரியரில் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். எனி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட், பெர்மனன்ட் போஸ்ட், வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வில்லிங் இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனல் ஜேகே வித் ஜிகேவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.